வணக்கம். இன்றைக்கி வந்து மீன் குழம்பு வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், கடையிலேருந்து இப்போ தான் மீன் வாங்கிட்டு வந்தோம். எல்லா மீனும் இதில் கலந்துருக்குது. இந்த கலந்த மீனை தான் நாங்கள் இன்றைக்கி குழம்பு வச்சு வறுக்க போகிறோம். இது வந்து பெரிய பாறை மீன். இது வந்து கிளிச்ச மீன். இது வந்து காணாங்கெளுத்தி மீன். இது வந்து சாதா பாறை மீன். இது வந்து தேங்காய் பாறை மீன். இதுதான் வந்து தலையெல்லாம் போட்டு குழம்பு வச்சுட்டு இதை வறுக்க போகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இப்போ வந்து இது நான் பிகினர்ஸ்க்காக இந்த வீடியோ போடுறேன். நிறைய பேர் வந்து மீன் வந்து க்ளீனிங் பண்ணுற வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதனால் நான் இப்போ போடுறேன். இது வந்து கார மீன். இந்த மீன் எப்படி ஆயணும் இது வந்துட்டு போடுறேன் நான். நம்ம வந்து மீன் ஆயிறத கற்றுக்கணும்னா நல்லது. நம்மளே ஆஞ்சி நம்மளே குழம்பு வச்சுக்கலாம். இப்போ வந்து கார மீன் ஆயிறத வந்து நான் போடுறேன் பாருங்கள். இப்போ நம்மளே ஆஞ்சோம்னா நமக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். சில டைமில் நமக்கு மீன் ஆய தெரியலன்னா கஷ்டமாக இருக்குது. அதனால் பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ போடுறேன் நான். நம்மளே ஆஞ்சி நம்மளே குழம்பு வச்சோம்னா அது ஒரு தனி திருப்தி தான். இப்போ போடுறேன் பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி வந்து இதெல்லாம் எடுத்துட்டேன். நல்லா இந்த பக்கத்தில் இருக்கிற முள்ளெல்லாம் பிச்சு எடுத்துட்டேன். சைடில் இருக்கிற முள் எல்லாத்தையும் பிச்சு எடுத்தாச்சு. இன்னும் 2 பெறால் இருக்கிறதுக்காக இப்படி சுரண்டி விட்டுட்டோம்னா பெறால் இருந்தால் போயிடும். இது போட்டு நல்லா பூண்டு மிளகு அரைச்சி ஊற்றி இந்த மீனை நல்லா சாப்பிட்டோம்னா சளி பிடிச்சிருந்தா சரியாக போயிடும். இப்போ நாங்கள் சளி பிடிச்சின்னு இருக்குதுன்ட்டு தான் எங்கள் பையனுக்கு வாங்கின்னு வந்துருக்குறோம். இதை போட்டு நல்லா பூண்டு மிளகு சீரகம் அரைச்சி குழம்பு வச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வச்சு குழம்பு வச்சு சாப்பிட்லாம்.